காலமெல்லாம் கொடுப்பகிற தின்ற பஞ்சம் பஞ்சமாயிருந்த போது பாதாள உலகத்திலே அந்த வல்லரக்கராஜனுக்கு 56 அரசரெல்லாம் அவனுக்கு பகுதி கொடுக்கலையே பணித்தும் நடக்கலையே இருசாப்பணம் கொடுக்கலையே ஏனென்றும் கேட்கலையே கிஸ்தி பணம் கொடுக்கலையே கிஸ்தி பணம் கொடுக்கலையே அங்க கீழ் பணிதோ அவன் பணப்பெட்டிய பாப்பானா பணமெல்லாம் குறைஞ்சிருக்கு பொக்கிசத்தை பாப்பானா பொருட்களுமே குறைஞ்சிருக்கு களஞ்சியத்தை பாப்பானா கஜனா காலியாச்சு 56 அரச மன்னர்கள் அரக்கனுக்கு இருசா கொடுக்கல ஏனென்றும் கேட்கல கிறிஸ்தி கொடுக்கல கீழ்பணிந்து நடக்கல கப்பம் காணிக்கே செலுத்தல அரண்மனையிலே பணப்பெட்டியை பார்த்தான் பணம் குறைந்து விட்டது பொக்கிசத்தை பார்த்தான் பொருள் எல்லாம் குறைஞ்சு போச்சு களஞ்சியத்தை பார்த்தான் கஜனா காலி அவள் மந்திரி அழைத்தான் டேய் மந்திரி வாருமெங்க வருடம் 12 உலகை அரசு பரிகாரம் செய்து வந்தேனே நான் மக்கள் யாரும் எனக்கு பகுதி கொடுக்கல பணிந்து நடக்கல இருசா கொடுக்கல ஏனென்றும் கேட்கல உடனடியாக 56 அரச மன்னர்களுக்கு பறையோசை அடித்து பகுதியை வாங்கிட்டு வர வேண்டும் ஐயா மன்னா 56 தேசத்துக்கும் மழை இல்லாமல் பஞ்சத்தால் வாடுகின்றார்களே பகுதி போய் கேட்டா தருவாங்களா பகுதி கொடுத்தா வாங்கிட்டு வா பதிலுக்கு அடியை கொடுத்தா நீயே வாங்கி வச்சுக்கோ மன்னன் வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை கிடையாது 56 அரச மன்னருக்கும் மந்திரி அடித்தார் பறையோசை 56 தேசத்துக்கும் அடிப்பாராம் பறையோசை பறையோசை சத்தம் கேட்டு அரசரெல்லாம் ஓடி வாரார் அதட வாருமையா மந்திரிய வாருமையா வார்த்தை ஒன்று சொல்லை கேளும் சொல்லை கேளும் ஐயா உங்க மண்ண அரக்கனைக்கு 56 அரசரெல்லாம் பகுதி பணம் கொடுக்க மாட்டோம் பணிந்து நடக்க மாட்டோம் இருசா பணம் கொடுக்க மாட்டோம் ஏனென்றும் கேட்க மாட்டோம் நாங்க கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம் கீழ் பணிந்து நடக்க மாட்டோம் அடேய் மந்திரி அரக்கனுடைய அப்பா ரிஜுமுகாபரணை வாழ்ந்த போது அவரும் ஒரு அசுரகுல தலைவன் தான் சரி ஆனா அவர்கிட்ட நீதி நேர்மை தயவுதாட்சிணைகள் இருந்தது மாதம் மும்மாறி மழை பொழிந்தது வருஷத்துக்கு 3 பூ விளைந்ததையா அந்த காலத்திலே அந்த காலம் மாதம் மும்மாறி மழை பொழிந்ததானா வேதங்கள் போதும் வேதியர்க்கோர் மழை பொழிந்தது நீதி நெறியர் மதுரைய ஆண்ட பொற்கை பாண்டியனுக்கு ஒரு மழை பொழிந்தது அவருக்கு ஒரு மழை மாத கற்புடைய மங்கையோருக்கு ஒரு மழை பொழிந்ததா ஆமா கல்லானாலும் கனவே புல்லானாலும் பூமாமனும் மதிக்கும் தாய்மார்களுக்கு மழை பெஞ்சிருக்கா அந்த காலம் மழை பொழிந்தது ஆமா இப்பவும் மழை பொழிகிறதே
யாருக்கு? அரிசி வச்சிடும் அந்தணர்கள். ஆமா. அப்படின்னா வேதியரை போல் ஏமாத்த மனதாங்க பத்தியலா? ஆமா. சும்மா நம்மளும் ஒரு பூணுல போட்டு படுகிட்டு நம்மளும் ஒரு ஐயர்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்திக்கிட்டு முன்னோர்களுக்கு கடமை செய்யும் போது இந்த அரிசி தவசி கொடுப்பாங்க. அக்ரஹாரத்துல உள்ள வேதங்கள் சமஸ்கிருதம் படித்தவர்கள் அதை வீட்டுல கொண்டு போய் ஆக்கி சாப்பிடுவாங்க. ஆமா. நம்ம என்ன செய்வோம்? நம்ம போட்டிருக்கிறது வேஷம் தானே, பயந்து போய் போற வழியில கடையில வித்துட்டு போயிருவோம். அவர்கள் தான் அரிசி விச்சிடும் அந்தணர்கள். போதும். அவர்களுக்கு ஒரு மழை பொழிந்தது. வரிசை தப்பிய மன்னருக்கு ஒரு மழையும் புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மழை என தூவிக்கிட்டு போகுது. புருஷனை கொன்னாங்கன்னா எப்படி கொல்லுவாங்க? எப்படி அந்த காலம் வீட்டுக்காரு செவிட்டுல அடிச்சாருன்னா மறு செவிட்டு தன்னாகல திரும்பி வரும். அடிச்சிருக்கவே மாட்டாரு. 8 வீட்டுக்கு அவயம் போடுவாங்க. வியாதியிலவமா அடிச்சுட்டு போறான், அவன் கையில கரையா முடிக்க அவனை கடுவாக்கி ஒரு வாயா கொடுக்கேம்பா சொல்லால் கொள்கின்றார்கள். காலம் அப்படி காலம் ஆகி போச்சு. முன்ன விட்டு பின்ன பேசுற காலம் ஆகி போச்சு. கண்டா காமாட்சிங்காங்க, காணாட்ட மீனாட்சிங்காங்க. ஆளை கண்டா உங்களுக்கும் காணுமாங்காங்க. ஆள் இல்லைன்னா அவ இருக்காங்க. என்ன செய்ய? காலம் அப்படி காலம் ஆகி போச்சு. அவர்களுக்கு மழை தூவிக்கிட்டு போத ஐயா. ஐயா மந்திரி, உங்க மண்ணன் அரக்கனுக்கு பகுதி கொடுக்க மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு கொடுக்கவே மாட்டோம். பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கெட்டி வச்சு சண்டை செய்ய அவனை கெட்டி வச்சு சண்டை செய்ய கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். போடா மந்திரிய போய் சொல்லு அரக்கனிடம் பகுதி பணம் வேணுமானா சண்டை கோடி நாட்ட சொல்லி சண்டை செய்து பார்த்திடலாம். யுத்த கோடி நாட்ட சொல்லி யுத்தம் செய்து பார்த்திடலாம். மல்லு கோடி நாட்ட சொல்லி மல்லு செய்து பார்த்திடலாம். சண்டை வேண்டாம், ஜடவு வேண்டாம், சண்டை வேண்டாம், போய் சொல்ல அரக்கனிடம் போய் சொல்ல அரக்கனிடம். அடே மந்திரி, உங்க அரக்கங்கிட்ட நீதி இல்ல, நேர்மை இல்ல, தயவுத ஆட்சினைகள் கிடையாது. அதனால பகுதியும் இல்ல, பணிந்து நடப்பதும் இல்ல. பகுதி வேணுமானா சண்டை கொடி நாட்ட சொல்லு, சண்டைக்கு செய்து பார்த்திடலாம். இத்த கொடி நாட்ட சொல்லு, யுத்தம் செய்து பார்த்திடலாம். மல்லு கொடி நாட்ட சொல்லு, மல்லு செய்து பார்த்திடலாம். அவன் பார்த்தார் மந்திரி, என்ன அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் விரட்டுதான். இங்க
வந்தா இவங்க நிக்க நில சரியில்லை. இவங்களும் விரட்டு தாங்க. இந்த அரக்கை நாட்டுக்குள்ள இருந்தாமனா நம்மளுக்கு தானே ஆபத்து. ஆமா, நாட்டை விட்டு இவனை காட்டுக்கு விரட்டணும். ஆமையா. அப்படி ஒரு எண்ணத்தோடு மந்திரியோ அரக்கனை அழைத்து மன்னா வல்லரக்கா என்ன 56 அரச மன்னர்கள் பகுதி கேட்டு போனேன். ஆமா, படையெடுத்து வருகிறார்கள். அம்மா இருசா கேட்டேன், எதிர்த்து சண்டைக்கு வருகின்றார். வராங்களே. அடே மந்திரி, என்ன என்னை பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னானா? ஆமா, திரட்டு திரட்டு நம் படையை. என்ன மன்னா, என்ன ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி கட்ட. ஆமா ஆமா, பின்ன யோசிக்க மாட்டாங்க. அவர்கள் 56 அரச மன்னர்கள். ஆமா, நீங்களோ ஒரு நாட்டு மன்னர். ஒரு நாட்டு மன்னர். அதனாலே மன்னா, என்ன கண்ட தண்ணிக்கு நின்ன வெள்ளாமன்னு நிக்கப்படாது. கண்டிப்பா கண்டிப்பா ஆராய்ந்து பார்க்கணும், யோசிக்கணும். ஆமா, ஆகையினால் அவர்களை எதிர்த்து போற நம்மகிட்ட பிளவினம் கிடையாது. கிடையாது கிடையாது. பலம் இருக்கணும். ஆமா, நம்ம அங்க போய் யுத்தத்துக்கு நிக்கணும். ஆமா, ஒரு நேரம் படைகளுக்கு பலம் இருந்தது. ஆமா, ஏவல் பட, ஆவல் பட, வீரப்பட, சூரப்பட, வெட்டும் பட, குத்தும் பட, எல்லா படையும் இருந்துச்சு. ஆனப்பட, குதிரைப்படை இருந்தது. ஆமா, நம்மகிட்ட இப்ப இத்து போன படை தான் இருக்கு. ஆமா ஆமா, இத வச்சு என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாது. இருக்கிறதுக்குள்ள பலமாறிக்கிடணும். கண்டிப்பா. அதனாலே மன்னா, என்ன சண்டைக்கு தான் போனோமானா, சண்டைக்கு தான் போனோமா, சயனிகள் நமக்கு யுத்தத்துக்கு போனோமா, யுத்தப்பட நமக்கு மல்லுக்கு தான், மல்லுக்கு தான், மல்லுப்பட நமக்கு கத்தி கம்பு கட்டாரி சூரி எதுவும் வேண்டாம். ஒத்தையிலே நீங்க நின்று உலகத்தை ஆள வேணுமானா ஆண்டவனாகிய சிவபெருமாளை எண்ணி அல்லும் பகலும் 60 நாளிகையும் தவங்களை செய்து யார் உங்களை பணிந்தார்களோ அவங்களை பாதுகாக்கணும். ஆமா, எவர் உங்களை எதிர்த்தார்களோ அவங்களை எரிக்கணும். அப்படி ஒரு தூண்டுவாமணி வரங்களை பெற்று உலகத்தை நீங்கள் ஆள வேண்டும் என்று மந்திரி சொன்ன போது அவன் பார்த்தான் வல்லரக்க, ஆண்டவனை கண்டு தவம் இருக்கணுமானா எங்க போகணும்? எங்க போனோம்? ஈசனை காண வேணுமானா யமயகிரி பர்வதம் போக வேண்டும். வனவனமா காடு காடா 6 மணிய வனத்திலே சென்று ஆண்டவன் சிவனை எண்ணி ஆமா தவம் இருந்து வர வாங்கி வர வேண்டும் என்று மந்திரி சொல்ல அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று மலரக ராஜுதனோ வாருமையா மந்திரியா ஐயா மந்திரி வார்த்தை ஒன்று சொல்ல எல்லாம் உன் பொறுப்பு, ஓட்டு எல்லாம் உன் பொறுப்பு, பொக்கிஷமும் உன் பொறுப்பு, பணப்பெட்டி உன் பொறுப்பு, பாதாளம் உலகமும் உன் பொறுப்பு. அப்படி ஒவ்வொரு
உடை அணிந்தான் கழுத்தில் உத்திராட்ச மாலை போட்ட திருநேற்று காப்பணிந்தான் செந்தூர பொட்டு வைத்து கம்பத்தை தோளில் வைத்தான் உங்களுக்கு அரிசியுமா பூசைக்கு பொருட்களோடு தங்களுக்கு பானையுமா அவன் அத்தனையும் சேகரித்தான் ஆர்வணியம் மனமே வாரா வாசல் விட்டு வெளியே வாரா வாசல் படி தட்டிடுமா முன்வாசல் வருவானா முன்வாசல் வருவானா அவனுக்கு முன்வாசல் தட்டிடுமா அவன் தலைவாசல் வாரானே தலையில் வாசல் தட்டிடுமா வல்லரக்கராட்சுதனும் மூன்றாவது தருவார மூன்றாம் தருவாதியில் வாழாத பெண்ணொருத்தி மூலாத நெருப்படுத்த முன்னாலே வரவும் கண்டா மூன்றானல்ல நாலாவதி நாலாவதி ஒரு நரச்சதல நரச்சதல பாட்டியவா முன்னால நச்சுன்னு தும்மாரக கண்டார ஐந்தாவது தெருவு வாரா ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு வருவார்களா ஆறாவது தெருவு வாரா ஆந்தை அலறிடுமா அலறும் சத்தம் கேட்டுடுமா ஏழாவது தெருவு வாரா ஏனையும் ஜன்னலுமா எதிரே வர கண்டானே எட்டாம் தெருவதிலே கோடு போட்ட கரும்பூனை குறுக்க வர கண்டானே ஒன்பதாம் தெருவு வாரா ஓரி குறுக்கிடுமா உளச்சத்தம் கேட்டிடுமா பத்தாவது தெருவு தெருவு வாரா பாம்பு படம் எடுத்து பாவி கண்ட கண்ட சகனமெல்லாம் காலாலே தள்ளுதானே பார்த்த சகுனமெல்லாம் பாவியவை அறியலைய நாடு நகரம் விட்டு 6 வனம் கடந்தா அடர்ந்த வனம் சோலை கண்டா 7 மலை வனம் கடந்தான் யமயகிரி பர்வதத்துக்கு வருகின்றான் அந்த யமயகிரி மலையிலே ஆலமரத்தின் அடியிலே அடியில தவப்பொருட்களை எல்லாம் இறக்கினான் ஆமா